ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டப்பா கர்டல் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 எபிசோடு வந்து ஒரு எபிசோடுமே வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எபிசோட் இருக்குது. ஸோ ஒரு 3 எபிசோட் பார்த்தோம். ஸோ அதை பற்றி சில விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது. முக்கியமாக இந்த சீரிஸ் வந்து பார்க்க வச்சதுக்கான காரணம் வந்து ஒரு 5 லேடிஸ் வந்து அந்த போஸ்டரே வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 5 லேடிஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றதா இருந்துச்சு. இன்னொன்று வந்து 1980s வந்து கதை நடக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ட்ராப்பில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரு ட்ரைலர்லாம் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு சீரீஸை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் கூட. இதை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 எபிசோட் இருந்துச்சு. ஒரு 3 எபிசோட் பார்க்குறப்ப ஃபஸ்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் இது வந்து எப்படின்னா ஒரு ரொம்ப பரபரப்பாலாம் ரொம்ப த்ரில்லர்லாம் போகாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்து போகுது. ஒரு மலையாள வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி, மலையாள படங்கள்லாம் பார்க்குற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபேமிலி, இதில் எப்படி ஒரு கதைனா வந்து விவா லைஃப் அப்படின்ற ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ ஒரு ஃபஸ்ட் இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த மாடல்லா அப்படின்ற ஒரு மருந்து வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து கிடைக்குது. அதில் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸும் வந்து சில மருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த மாடல்லா அப்படின்ற ஒரு மருந்தில் வந்து நிறைய ட்ரக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த மருந்தை வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்கா மட்டும்தான் வந்து அதை அங்கே வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வந்து அது பேண்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த இந்தியாவில் வந்து ஒரு 5 கம்பெனிஸ் தான் வந்து இந்த இந்த மெடிக்கல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து அலௌட் இருக்குது. அதில் 5 கம்பெனிஸில் வந்து ஒரு கம்பெனி தான் அந்த விவா லைஃப்ன்றது. அதுதான் வந்து இந்த சீரீஸில் வந்து வருது. ஸோ இந்த மாடல்லா அப்படின்ற ஒரு மருந்தை வந்து யார் இதில் தயாரிக்கிறான், கண்டிப்பாக தயாரித்தா இந்த 5 பேர் தான் தயாரிப்பாங்க. ஸோ நான் இந்தியாவில் பேர்ன் பண்ணதை வந்து தயாரிக்கிறதுக்கு அலோடே இல்லை. பட் ஆனால் தயாரித்து சில பேர் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் சில பேர் வந்து இங்கே சைடில் மார்க்கெட்டில் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்து அந்த பஞ்சாப் கிட்ட ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட காரில் வந்து அந்த மாடல்லா அப்படின்ற ஒரு மருந்து வந்து இருந்திருக்கு. அதில் தான் அந்த மருந்து தயாரிக்கிறப்ப இவங்க கலக்கிற அந்த ப்ராடக்ட்டில் தான் வந்து அந்த ஒரு போதைப்பொருள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த 5 கம்பெனியுமே டார்கெட் பண்ணுறப்ப இந்த ஒரு கம்பெனி மேலே வந்து நிறைய டவுட் வருது. ஓகே, இந்த கம்பெனியில் தான் அந்த மருந்து வந்து இன்னுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை பேன் பண்ணாலும், இந்தியாவில் பேன் பண்ணாலும் இவங்க வந்து தயாரிச்சுட்டு அந்த ஒரு செகண்டரி மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க, பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்து வந்து அந்த FDSFO அப்படின்ற ஒரு அமைப்புலேருந்து, அந்த ட்ரக் கண்ட்ரோலர் அமைப்புலேருந்து ஒரு ஆளை விட்டு இந்த ஆஃபீஸ் வந்து செக் பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி தான் வந்து ஜோதிகா. அந்த ஜோதிகா ஹஸ்பண்ட் ஃபேமிலி. ஜோதிகாவுமே வந்து சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ்ட்டில் இருக்காங்க. இந்த பக்கத்து என்னன்னா வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தவங்களோட ஒய்ஃப் தான் ஷாலினி பாண்டே. ஸோ அவங்க வந்து இந்த அர்ஜுன் ரெட்டிலாம் நடிச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேமிலி கேரக்டராக வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே என்னென்னா வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஆசை. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன வந்து ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து அந்த ஒரு கம்பெனி நடத்துகிறவர், அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவரோட ஃபேமிலியிலேருந்து ஜோதிகா அவங்க ஒரு லேடியாக இருப்பாங்க. அதில் வந்து அவர் கீழே வந்து ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட ஒய்ஃப் வந்து இந்த ஷாலினி பாண்டே, இந்த ஒரு லேடி. ஸோ இந்த ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த பில்டிங், அந்த கம்யூனிட்டி பில்டிங்கில் வந்து வேலை செய்கிறவங்க தான் வந்து அந்த விஜயன் சொல்லிட்டு ஒருத்தவங்க மலையாளத்தில் வந்து இருப்பாங்க, நிர்மலா விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் மறந்துச்சு. பட் நிறையா படத்தில் வந்து அவங்கள வந்து நம்ம பார்த்துருப்போம். த கிரேட் இண்டியன் கிச்சனில் வந்து ஹீரோயினாக வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ நிறையா ஜிகர்தண்டா டபுள்ஸை கூட ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து அந்த வேலை செய்கிறவங்க மாதிரி வருவாங்க. தான் பிள்ளையை படிக்க வைப்பாங்க. அவங்க வந்து வீட்டு வேலைங்கள்லாம் செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க அந்த ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்கள்லாம் வந்து சேருவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாடகைக்கு விடுற ஒரு கேரக்டரான ஒரு புரோக்கர்லேருந்து ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு வந்து யாருன்னா வந்து இந்த 4 பேர்த்தில் வந்து ஒரு ஷாலினி பாண்டே அவங்களோட மாமியார். ஸோ இந்த 5 பேருமே வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க என்னென்னா வேலைக்காரியாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க தான் வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. பட் அவங்க வந்து எப்படியாச்சும் வந்து தான் புருஷனை வந்து ஜெர்மனிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து விற்கிறவங்களா இருக்காங்க. ஜோதிகா வந்து ஆல்ரெடி பிஸ்னஸில் பிரச்சனையானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான கேரக்டர், 5 விதமான ஃபேமிலியை காட்டுறதுக்கே வந்து ஒரு 2 எபிசோடு வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து அவங்க ஃபேமிலி, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஃபேமிலி எப்படி வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாக ஒருத்தவங்களை பற்றி பேக்ரவுண்டு அது 2 எபிசோடு வந்து. ஸோ 3rd எபிசோடு தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ட்ரக்குன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இது எல்லாமே ஒரு விஷயத்தில் வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஜெர்மனி தான் புருஷன் அனுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கார பொண்ணாக இருக்கவங்க வந்து அவங்களுமே வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாமியாராக வர கேரக்டர் அவங்க என்னென்னா வந்து ஒரு டைட்டில் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அண்டர் கிரவுண்ட் டானாக வந்து இருந்திருக்காங்க அவங்க. அப்புறம் ஜோதிகாவுமே வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கேரக்டருமே வந்து பணம் வந்து இங்கே முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து அந்த சாப்பாடு வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கப்ப நம்ம ஏன் இதில் வந்து ட்ரக்ஸ் வச்சு அனுப்பிச்சு அதிலேருந்து நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒன்று பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனை வருது, அது கொஞ்சம் கிளிக் ஆகுது. அதிலேருந்து அடுத்தடுத்து போய் அந்த ட்ரக் டீலிங் வந்து முடிக்கிறாங்க. சரி, இதோட முடிச்சுக்கலான் இருக்கப்போ மறுபடியும் அந்த ட்ரக் டீலர் வந்து அந்த கொடுத்தவர் வந்து இன்னும் நான் பொருள் தரேன், எனக்கு இது வந்து ஒரு 2 கோடி 3 கோடிக்கு விற்று கொடுங்க, உங்களுக்கு ஒரு 20% ஆஃபர் தரேன்
அப்படி சொல்லிட்டு இன்னொரு ஆஃபர் வைக்கிறாங்க. இவங்க வந்து எனக்கு வந்து 5% சொல்லிட்டுருவாங்க, இவங்க வந்து எனக்கு 20% வேணும் அப்படின்னோடனே ஸோ அதுக்கு அந்த டீலிங் வந்து முடியுது. சரி ஓகே, இனிமேல் வந்து நம்ம 5 பேராக வந்து நம்ம ஒரு 4 பேர் 5 பேராக சேர்ந்து ஒரு டெலிவரி பண்ணுறதுக்கு நமக்குன்னு சொல்லி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்பில் வந்து இப்போ ஃபுட் டெலிவரி இப்படி Zomato அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்ம சாப்பாடில் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சு கொடுக்குற மாதிரியே போய் இதை டெலிவரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அது என்ன எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த ஹோல் சீரீஸோட கதையாக வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு வந்து நான் பார்த்த வரையுமே வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடியே சொன்னமே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்களோட ஆசை, அவங்களோட என்ன இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அந்த ஷாலினி பாண்டே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக ஃபேமிலியாக காட்டியிருப்பாங்க. என்ன தான் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்க ஒரு கேரக்டர். அந்த நிர்மலா விஜயன், அந்த கேரளா அவங்க மலையாள ஹீரோயின் வந்து அவங்களாம் வந்து ரொம்ப போல்டான கேரக்டர். வேலைக்காராக இருப்பாங்க, பட் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப போல்டாக ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த ஷாலினி பாண்டேவோட அவங்களோட மாமியார் கேரக்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜோதிகா வந்து ஒரு டைத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த சைடு ஒரு இது இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி இவங்க ட்ரக் டீலிங்லாம் அப்படியே ஒரு பக்கத்து இந்த பக்கத்து கதை போய்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த FDSO அந்த ட்ரக் கண்ட்ரோலர்லேருந்து ஒரு ஆஃபீஸர் அனுப்பி அந்த கம்பெனி மேலே உள்ள டவுட், இந்த கம்பெனியில் தான் வந்து அந்த மாடல் அப்படின்ற ஒரு டேப்லெட் வந்து தயாரிக்கிறாங்க, அதை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்கள், எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டா நம்ம அந்த கம்பெனியை பேன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த FDSFO அப்படின்ற ஒரு ட்ரக் டீலர் அந்த கம்யூனிட்டியிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து அமுச்சு விட்ருப்பாங்க ஒருத்தர். அவர் வந்து அந்த கம்பெனி உள்ளவங்களை வந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பார், உண்மையிலே அங்கே என்ன நடக்குது, அங்கே தயாரிக்கிறாங்க. இந்த பக்கத்து ஒரு கதை போயிட்டுருக்கும். இவங்க 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே சேர்ந்து அடுத்து இது எங்கே போய் முடியுது அப்படின்றதான் வந்து இந்த சீரீஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ரொம்ப அப்படி பரபரப்பாக அப்பெல்லாம் போல். ஒரு 3 எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மேபி அடுத்தடுத்த எபிசோடு வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு, கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் பாருங்கள். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.